எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 50. விக்ரமன் முகம் முழுக்க கோபத்துடன் நின்றிருந்தான். என்ன வாய் ரொம்ப நீளுது? நான் எப்ப அவகிட்ட வழிஞ்சேன்? நீ பார்த்தா நல்ல ஃப்ரெண்டா தான் அவங்க கிட்ட பழகியிருக்கேன். அப்படி பார்த்தா நீயும் தான் அசோக்கனு ஒருத்தன் கிட்ட புதுசா பேசுற. அவன்கிட்ட நீ கைய பிடிச்சு தனியா நின்னு பேசுறத தான் பாத்திருக்கனே. அப்ப நீயும் அவனும் லவ் பண்றீங்க, அப்படிதானா? உனக்கு வெக்கமா இல்ல? கட்டுன புருஷன் என்ன வச்சுக்கிட்டா அவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்க? ஆடலால் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல் காதை பொத்திக் கொண்டு கதற ஆரம்பித்தாள். போத நிறுத்துங்க, என்னால முடியல, நெஞ்சே வலிக்குது, பிளீஸ் என கத்த. அப்போதும் விக்ரமனுக்கு மனம் இறங்கவில்லை. என்னடி நடிக்கிற? உண்மையை சொல்லிட்டு போ. அவனைதான் லவ் பண்ற, அதான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு. அதை விட்டுட்டு என்ன பிளேம் பண்ணாத. சொல்லு, அவனை தானே லவ் பண்ற? சொல்லுடி என ஆக்ரோஷமாக அவளின் முடியை பற்றி இழுக்கவும். போத நிறுத்துங்க, நான் அவனை லவ் பண்ணல, உங்களை தான் லவ் பண்ற. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. கண்டவனோட என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க, என்னால தாங்க முடியல என்று முகத்தை மூடி அழ அவளின் முடியை விட்டுவிட்டு வேகமாய் இழுத்து அவளை அணைத்துக் கொண்டான். சட்டென்று இப்படி அணைப்பான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அதிலும் முன்பின் இப்படி அவளிடம் நடந்து கொண்டதும் கிடையாது. அவனது கண்களிலும் கண்ணீர் சுரக்க தன்னைத்தான் விரும்புகிறாள் என்ற விஷயத்தை அவள் வாயிலிருந்து கேட்டதும் விக்ரமனுக்கு மனதில் இன்பச்சாரல் அடித்தது. சந்தோஷத்தில் அவனது இதயம் எக்குத்தப்பாக துடித்தது. ஆடல் அவனது நெஞ்சில் சாய்ந்து அழுதாலும் அவனது அதிவேக இதயத்தின் துடிப்பு ஆடலால் நன்றாக உணர முடிந்தது. அவனின் இறுகிய அணைப்பில் ஆடலுக்கு மூச்சு முட்டியது. ஆடல் அவனை அணைக்கவும் இல்லை, விளக்கவும் இல்லை. அவன் பேசிய அவதூறு சொற்களால் உடம்பிலும் மனதிலும் தெம்பின்றி மட்டுமே அவன் மீது சாய்ந்திருந்தாள். அதன் பின் கொஞ்சம் தெளிந்தவள் சார் என்று முணங்கி அவனிடமிருந்து விலகி செல்ல பார்க்க, ஆனால் அவன் அவளை விலக விடாமல் அழுத்தி அவளது இடையை பிடித்தான். அதில் அதிர்ச்சியாக நிமிர்ந்து அவனின் விழிகளை பார்த்தாள். விக்ரமன் அவளிடம், இங்க பாரு, நானும் உன்னதான் லவ் பண்றேன், ஆனா நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்றதும் விக்ரமனை உறைந்து போய் பார்த்தாள். உனக்கு என்ன எப்போலேருந்து பிடிக்கும்னு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு என் முறை பொண்ணுன்னு தெரிஞ்சதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏதோ ஒரு உரிமையான உணர்வு உன் மேல இருந்தது உண்மைதான், ஆனா அது காதலான்னு எனக்கு அப்ப சொல்ல தெரியல. அதுக்கு பிறகு உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம நீ அழுதப்ப நான் உன்னை கட்டி அணைச்சுக்கிட்டேன்ல, அப்பதான் உன் மேல லவ் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா நீ அழறத கூட என்னால பார்க்க முடியலடி, ரொம்ப வலிச்சுது என்றவனை இமைக்காமல் பார்த்தாள். அப்போ நீங்க என்னதான் என்று கேட்டு முடிப்பதற்கு முன் தன் மதியை இழந்தவன் அவளின் குண்டு கன்னங்களில் தன் மீசை முடி பதிய அழுத்தி முத்தமிட்டான். அதில் தனது கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அதை பார்த்த அவன் மெல்ல அவளின் மறு கன்னத்திலும் அழுத்தி முத்தமிட்டான். அவள் அவனின் சட்டை காலரை சிறு அழுத்தம் கொடுத்து பிடிக்க அவளின் நெற்றியிலும் முத்தமிட்டான். அவளுக்குள் வித்தியாசமான உணர்வுகள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. விக்ரமனை விழி விரித்து பார்க்க அவன் பார்வையிலும் முகத்திலும் தெரிந்த வித்தியாசம் இவளுக்கு சிறு நடுக்கத்தை கொடுக்க மீண்டும் இமைகளை மூடிக்கொண்டாள். மூடிய இமைகளில் முத்தமிட்டவன் மெதுவாக கீழிறங்கி அவளின் செவிமடலை உரசியபடி அவளின் கழுத்தோரம் முத்தம் கொடுக்க பெண் அவளால் அதற்கு மேல் தன் உணர்வுகளை அடக்க முடியவில்லை. அவன் கொடுத்த கழுத்து முத்தத்தில் அதுவரை அவனை அணைக்காமல் இருந்த அவளது கைகள் சட்டென அவனை அணைத்துக் கொண்டது. அதில் இதுவரை இருந்த இடைவெளி மொத்தமாய் நீங்கியிருக்க பெண் அவளின் தேகம் அவன் தேகத்தோடு மொத்தமாய் அழுந்தி கதை பேச அதில் அவனுக்குள் மிச்சம் இருந்த கட்டுப்பாடும் மறைந்தது. அவளின் செவ்வாய் இதழ்களை எச்சில் விழுங்கிக் கொண்டு பார்த்தவன் அதற்கு மேல் முடியாமல் அவளின் சிறிய உதடுகளை கவ்விக்கொண்டான். மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் மென்மையாக ருசிக்க உயிர் உறிஞ்சும் அந்த முத்தத்தில் அதுவரை ஏதோ ஒருவித உணர்வில் தத்தளித்துக் கொண்டிருந்தவளுக்கு அப்போது அவன் இதழ் முத்தம் செய்த மாயாஜாலத்தில் அவளின் உடம்பில் ஒருவித மின்சாரம் தாக்குதல் பாய அந்த வயதுக்கே உண்டான தடுமாற்றத்தை மீறி அவனின் மீதான நேசம், அவனின் மீதான உரிமை, அவனுக்கு தன் மீதான உரிமை, தன் மனைவி, தன் மாமன் மகள் என அத்தனையும் தலை தூக்கியது. அவள் உதட்டின் மென்மையில் மொத்தமாய் தன்னை தொலைத்திருக்க அவளுக்கு மூச்சு முட்டும் வரை அவளை விடவில்லை. சில நிமிடங்களில் அவள் சுவாசத்திற்கு ஏங்கவே அவனின் நெஞ்சை பிடித்து தள்ளிவிட அப்போதும் அவன் பட்டென்று விலகாமல் மெல்ல அவளை விட்டு விலகினான். வேகமாக மூச்சு விட்டபடி அவனை நிமிர்ந்து பார்க்க விக்ரமன் ஒருவித மோக மயக்கத்துடன் அவளைத்தான் பார்த்திருந்தான். பெண் அவளால் அவனின் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் திணறினாள். அவளுக்குள் புது வெட்கம் எட்டி பார்த்தது.
வெளியில் மழை பெய்யும் சத்தம் கேட்க குளிர்காற்று ஜன்னல் வழியே நுழைந்து இருவரின் மனதிலும் மேலும் காதல் சாரலை அள்ளித் தெளிக்க சிறு பெண் என்ற எண்ணம் எல்லாம் மறைந்து மனைவியின் அழகும் வெட்கமும் அவனை தடுமாற வைக்க அவளை நெருங்கியவன் அப்படியே அள்ளித் தூக்கிக் கொண்டான். அவனின் கழுத்தை இறுக்கமாய் கட்டிக்கொள்ள மெதுவாய் பெட்டில் கிடத்தியவன் அவளின் அருகில் அவளை பார்த்தபடி அமர்ந்தான். ஆடல் தன் முகத்தை மூடிக்கொள்ள அவனுடைய கரம் கட்டுப்பாட்டை இழந்து அவளின் தேகம் முழுதும் வருடியது. அதில் அவளின் உடல் நடுங்க ஆரம்பிக்க, சார் என திக்கித் திணறி அவளின் உதடுகள் முணங்க, என்னடி சாரு, மாமான்னு கூப்பிடுடி, ஆசையா இருக்கு என்றதும் அவளால் வெட்கம் தாங்க முடியாமல் அமைதியாக இருந்தாள். ஆடல், மாமான்னு கூப்பிட மாட்டியாடி என ஏக்கத்துடன் கேட்டவன், உன்னை மாமான்னு கூப்பிட வைக்கிறேன் பாருடி என அவளின் கழுத்தை தன் உதடுகளால் முத்தமிட்டுக் கொண்டே அவளது ஆடைகளை களையத் தொடங்கினான். இதுவரை வேதியியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தவன் இன்று உடம்பில் உண்டாகும் வேதியியல் மாற்றங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து இருந்தான். ஆரம்பத்தில் சிறிதாய் சினுங்கி நடுங்கியவள் அவனுக்கு சிறிது நேரத்தில் உடன்பட ஆரம்பித்தாள். இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்து இருந்தனர். காதலை வாய் வழியாக சொன்னது பத்தாது என்று உடல் ரீதியாக காட்டிக்கொண்டு இருந்தான். மாமா என்ற அவளின் முனங்கல் சத்தம் அவன் காதுக்குள் ராகமாய் கேட்டது. வலியில் கத்தும்போது இதழில் மென்மையாக முத்தமிட்டு வலியை குறைத்தான். வேகமாய் அவளுள் ஆட ஆரம்பித்தான். வெளியில் பெய்த மழை கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கி இருக்க இவனின் வேகம் சிறிதும் அடங்காமல் அவளுக்குள் இறங்கி முத்தாடியவன் இறுதியாய் அவள் இதழை முற்றுகையிட்டு அவளின் நெற்றியில் முத்தமிட்டு பெருமூச்சோடு அவளின் மீது படுத்தான். சட்டென அவளின் அருகில் படுத்து அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டவன் அவளின் தலைமுடியை வருடிக்கொண்டே, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நீ லெட்டர் எழுதி வச்சில்ல, அது உண்மையாவே சாந்தி மேம் உன் ஃப்ரெண்ட்ஸை திட்டினதுக்கு தான் பழிவாங்க செஞ்சியா இல்ல என்று அவன் இழுக்க ஆடல் யோசிக்காமல், இல்ல, அவங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி பண்ண. எனக்கு தெரிஞ்சு அந்த அணுகொண்ட உங்களை லவ் பண்ணதுன்னு நினைக்கிறான் என்று சொல்லியபடி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். எதுக்காக நமக்கு மேரேஜ் ஆன விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? என்னதான் நீங்க முன்னாடிலேருந்து லவ் பண்றீங்களே, நான் கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ அதனாலதான் யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் என்றதும், இங்க பாருமா, நான் உனக்கு ப்ரொஃபசர், நீ என்னோட ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கிறப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா காலேஜில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என்னை ரொம்ப கீழ்த்தரமா நினைப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம நீ என் மாமா பொண்ணுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சும்மா காலேஜ் வந்து லவ் பண்ணிட்டு பொய் சொல்றதா நினைப்பாங்க. அப்புறம் இது பெரிய விஷயமா பரவி உன் படிப்பும் பாதிக்கும். நீ படிச்சே மார்க் வாங்கினாலும் சில தற்குறிங்க நான் தான் உனக்கு முன்னாடியே கொஸ்டின்லாம் சொல்லிட்டதாகவும் ஒன்று பேசுவாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனா இன்னும் 1 வருஷத்துல உன் படிப்பு முடிஞ்ச பிறகு நாம இதை வெளியில சொல்லிக்கலாம், சரியா என்று கேட்க ஆடலுக்கு அப்போதுதான் இதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்று தோன்றியது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இனிமே அந்த அஷு கிட்ட பேசாத, அவனை ஏனோ எனக்கு பிடிக்கல என்றதும், எனக்கு ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கலதான், பட் அவன் நல்ல பையன்தானு போக போக புரிஞ்சது, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க என்று சொல்ல, உன் விருப்பம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட என அதற்கு மேல் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஆடலின் விரல்கள் அவனின் தலைமுடியை கோதிக் கொடுக்க இன்பமாய் அந்த இரவு இருவரும் பல முறை இணைந்து அசதியில் உறங்கினர். இருவரும் சற்றும் எதிர்பாராத கூடல் இது. தொடரும்.